வணக்கம் அன்பான மிதுனராசி நேயர்களுக்கு டிசம்பர் மாத ராசி பலன் 1/12/2025 திங்கட்கிழமையில் வளர்பிறை தேதியில் விசுவாச வருடத்திய மாத பலன்கள் டிசம்பர் மாதம் என்பது பிறக்க இருக்கின்ற இந்த மாதங்களிலே வீரனர் பகவானின் ஆசீர்வாதத்தோடு குலதெய்வங்களின் ஆசீர்வாதத்தோடு நவக்கிரக நாயகர்களின் ஆசீர்வாதத்தோடு இந்த மாதம் பிறக்கின்ற மாதங்களிலே மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருந்து 5 கிரகங்களின் தொடர்புகள் 7ஆம் இடத்ததிபதியே ராசியிலே இருக்க பெறுகின்ற அற்புதம் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்ற அற்புதம் என்பது இருக்கின்றது. இந்த டிசம்பர் மாதங்களிலே 2ஆம் இடத்திலே குரு பகவான் அமையப்பெற்று 3ஆம் இடத்திலே கேது பகவானும் 9ஆம் இடத்திலே ராகு பகவான் 10ஆம் இடத்திலே சனி சந்திரன் அமையப்பெற்று 6ஆம் இடத்திலே செவ்வாய் சூரியன் சுக்கிரன் 3 கிரகங்கள் அமையப்பெற்று இந்த மாதங்கள் என்பது பிறக்க இருக்கின்றது. அதுவும் வளர்பிறை திதியிலே திங்கட்கிழமையிலே 2 குடையவர் 10ஆம் இடத்திலே அமையப்பெற்று சுகஸ்தானத்தை சனி சந்திரன் தொடர்பு 9, 10, 8, 9 குடையவர் சனி பகவான் 10ஆம் இடத்திலே இருந்தும் 2ஆம் இடத்ததிபதி தனம் குடும்பாதிபதி சந்திர பகவான் 10ஆம் இடத்தில் அமையப்பெற்று மாதம் என்பது பிறக்கின்றது. இந்த மாதங்களிலே கிரகங்களின் பெயர்ச்சிகள் என்பது சனி பகவான் 10ஆம் இடத்திலேயே வக்ர நிவர்த்தி அடைந்து இருக்கின்றார். குரு பகவான் என்று சொல்லக்கூடியவர் இந்த மாதம் 7ஆம் தேதி மிதுன ராசிக்கு மாற இருக்கின்றார். 2ஆம் இடத்தில் இருந்து கடகராசியில் இருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாக இருக்கின்றார் குரு பகவான் 7ஆம் தேதி. செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்திற்கு தனுசு ராசிக்கு விருச்சிக ராசியிலிருந்து பயிற்சியாக இருக்கின்றார். சூரிய பகவான் விருச்சிக ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு 6ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய முயற்சி சாணாதிபதி 7ஆம் இடத்துக்கு டிசம்பர் 15ஆம் தேதி பயிற்சியாக இருக்கின்றார். சுக்கிர பகவான் 6ஆம் இடத்தில் இருந்து கொண்டிருந்தவர் டிசம்பர் 19ஆம் தேதியிலிருந்து அவர் உங்களுடைய 7ஆம் இடத்துக்கு பஞ்சமாதிபதி விரையாதிபதி பயிற்சியாக இருக்கின்றார். 19ஆம் தேதி அமாவாசை திதி என்பது நடைபெறுகின்றது. இந்த அமாவாசை திதிகளிலே அமாவாசை திதி என்பது 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமையில் நடைபெற இருக்கின்ற இந்த அமாவாசை திதிகளிலே பெரியோர்களை முன்னிட்டு முன்னோர்கள் விட்டு சென்றவர்களுக்காக திதி திருப்பணங்கள் என்பது நடைபெறுகின்றது. இந்த திதி திருப்பணங்களிலே கலந்து கொள்ளக்கூடியவர்கள் கடன் நோய் வம்பு வழக்குகளிலே ஒரு அற்புத உயர்வுகளையும் பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். அந்த வகையிலே விருப்பமுள்ள நேயர்கள் நீங்கள் கலந்து கொண்டு பசுமாடுகளுக்கு காய்கறி போன்ற பழங்கள் வாங்கி கொடுத்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அது ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். விருப்பமுள்ள நேயர்கள் இந்த அமாவாசை திதியை கடைபிடிக்கலாம். நவக்கிரக நாயகர்கள் சொல்கின்ற இந்த டிசம்பர் மாதங்களிலே உங்களுக்கு 7ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் சூரியன் சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய 3 கிரகங்கள் மட்டுமல்ல 7, 10 குடையவர் தொழில் சனாதிபதி கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியிலே வரப்போகின்றார். 12 ராசிகளை விட மிதுன ராசிக்கு ஒரு அற்புத உயர்வுகளை இனி வருகின்ற நாட்களிலே கல்யாணம் ஆகாதவர்களுக்கு வரன் கிடைக்காதவங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது. நிறைய பேர்கள் கல்யாண வரன்களிலே தடை தாமதம் ஏமாற்றம் குழந்தை பாக்கியங்களிலே இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை கொடுக்கின்றது. வக்கரமாக இருக்கின்றது என்பது ஒரு சிறு தடை தாமதமாக கிடைக்கக்கூடிய காரியங்கள் இருக்கின்றதை தவிர உங்களுக்கு எடுத்த வேகத்தில் ஒரு சில காரியங்கள் வெற்றி பெறுகின்ற ஒரு அமைப்பு. 6 குடையவர் 6ஆம் இடத்திலே இருந்து இந்த மாதங்கள் பிறக்கின்றது மட்டுமல்லாதது 6ஆம் இடத்திலே செவ்வாய் சூரியன் சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய பஞ்சமாதிபதியுடன் தொடர்பு பெற்று 12ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. சுபகாரிய சுப விரயங்கள் அனைத்தும் இந்த மாதங்களிலே மாங்கல்ய காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் சுக்கிரனும் தேர்வு பெற்று சூரியனும் தொடர்பு இருக்கின்றது. உங்களுக்கு முயற்சி சாணாதிபதியும் 12ஆம் இடத்திலே வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. உங்களுடைய 7ஆம் இடத்திலே இருந்து தொழில் வேலைகளிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. ஆன்மீக சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளே கணவன் மனைவிகளிலே நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. மிதுன ராசி என்றாலே புத்திகாரனுடைய ராசியிலே சோதின சம்பந்தப்பட்ட எழுத்துத்துறை பேச்சுத்துறை வக்கீல் ஆடிட்டர் என்று சொல்லக்கூடிய அனைத்து துறைகளிலுமே ஜொலிக்கக்கூடிய ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய ராசி இந்த மிதுன ராசி. இந்த ராசி காற்று வேகத்தில் மின்னக்கூடிய ஒரு அமைப்பு. 2ஆம் இடம் சந்திரன் தாய் கரகணம் 3ஆம் இடம் சூரியன் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்ததிபதியே சுகாதிபதியாகவும் ராசி அதிபதியும் இருக்கக்கூடிய உங்களுடைய ராசி அதிபதியே பஞ்சமஸ்தானத்தில் இருந்து 6ஆம் இடத்தில் 12ஆம் இடத்துக்கு ராசி அதிபதி இருக்கின்றார். வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு, கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பு, வெளிநாடு வெளியூர் டிராவல் ஏஜென்சி இதிலே இருக்கின்றவர்களுக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அமைப்பு. 8, 9 குடையர் பாக்கியாதிபதி கேந்திர சாணங்களிலே பலம் பெற்று 4ஆம் இடத்தை வீடு வாசல் சொத்து சுகங்கள் வாங்கி விற்கக்கூடிய ஒரு அற்புதம் என்பது தாய்மார்களின் மருத்துவ செலவுகளில் நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்றது. 2ஆம் இடம் தனம் சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்றது. அடுத்தும் இந்த மாதம் 2ஆம் இடத்ததிபதியும் லாபஸ்தானத்திலே இருக்கின்ற பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த லாபாதிபதி
கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். கடன் நோய் வம்பு வழக்குகளாக இருந்தாலும் கோர்ட்டு கேஸ்களாக இருந்தாலும் அதில் நல்லதொரு மாற்றத்தையும் மிதுனராசிக்கார நேயர்களுக்கு கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு என்பது இருக்கின்றது. 4ஆம் இடம் சுகஸ்தானம் பலம் பெறுகின்ற ஒரு அமைப்பு 5ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்தை பார்க்கின்றார். வீடு வாசல்களால் சொத்துக்களால் சுகங்களால் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற அமைப்பு. இந்த புதன் பகவானும் டிசம்பர் 6ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தை பார்க்கின்றார். வேலையிலே உத்தியோக உயர்வுகள் ஒரு சிலருக்கு கிடைக்கப் பெறுகின்றது. பொருளாதாரத்திலே பெரிய செலவுகள் சுபகாரியங்கள் சுப நிகழ்வுகள் நடத்தக்கூடிய ஒரு அமைப்புகளும் இந்த மாதங்களிலே கிடைக்கப் பெறுகின்றது. 7ஆம் இடம் என்பது பலம் பெறுகின்ற பொழுது 7ஆம் இடம் உறவினர் நண்பர் கணவன் மனைவி கூட்டு தொழில்களிலே இருக்கக்கூடியவர்கள் அனைத்து சுபபோகமான நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. மிதுன ராசிக்கு 7ஆம் இடம் 9ஆம் இடமாக மாறுகின்றது. கல்யாணம் ஆனதற்கு பிறகு தகப்பனார்களில் அந்தஸ்து மதிப்புகள் மரியாதை கௌரவங்கள் பொருளாதார சம்பந்தப்பட்ட பெரிய மனிதர்களின் தொடர்புகள் குழந்தை பாக்கியங்கள் அனைத்தும் சுகபோகமான நல்லதொரு மாற்றத்தையும் இந்த மாதங்களிலே கிடைக்கப் பெறுகின்ற அற்புதம். குரு பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்தை பார்க்கின்றார். அவர் 7ஆம் இடத்ததிபதி ராசியிலே வரப்போகின்றார். நீங்கள் கேட்காமலே ஒரு சிலருக்கு வரன்கள் அமைய கிடைக்கப் போகின்றது. தொழில் சம்பந்தப்பட்ட எதிர்பார்க்காத ஒரு அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கொடுக்க போகின்ற ஒரு மாதம் இந்த மாதங்களாக இருக்கின்றது. காரணம் 5 கிரகங்களின் தொடர்புகள் உங்களுக்கு 7ஆம் இடத்திலேயே கிடைக்கப் பெறுகின்றது. அப்போ 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சாணங்கள் பலம் பெறுகின்ற பொழுது மனைவிகளால் தொழில்களால் கூட்டு தொழில்களால் நல்லதொரு ஆதாயங்களையும் யோகங்களையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு மட்டுமல்லாது வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கப் பெறுகின்றது. கணவன் மனைவி யார் என்று தெரியாதவர்கள் கூட இந்த மாதங்களிலே உங்களுக்கு தெரியக்கூடிய அற்புத பேரு புகழும் மகிழ்ச்சிகளையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது. மிதுனராசிக்கார நேயர்களுக்கு நவகிரக நாயர்கள் சுற்றுப்பாதை என்பது ராசியிலேயும் 7ஆம் இடத்திலேயும் வருகின்ற அற்புதம். 9ஆம் இடத்திலேயும் ராகு பகவான் இருக்க பெறுகின்றார். அவர் உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்கின்றார். பாவகிரகங்கள் 3ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இருக்கின்ற பொழுது பெரிய நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது. 3ஆம் இடத்திலே கேது பகவான் இருக்கின்ற அற்புதம் நல்லதொரு உயர்வுகளை கொடுக்கின்ற முயற்சிக்கின்ற காரியங்கள் அனைத்தும் திருவினையாக்குகின்ற சிறுதூர பயணங்கள் வெற்றி வீரிய சாணங்கள் பலம் பெறுகின்ற அமைப்பு. சகோதரர்களால் நல்லதொரு மாற்றங்களையும் கொடுக்கின்றது என்றாலும் இளைய சகோதரர்களால் ஒரு சில தடை தாமதங்கள் ஏமாற்றங்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு. முயற்சிக்கின்ற காரியங்கள் அனைத்தும் எடுத்த வேகத்தில் ஜெயம் பெறுகின்றது வெற்றி பெறுகின்ற ஒரு அமைப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு டிசம்பர் மாதங்கள் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நவகிரகங்கள் அனைத்தும் தொடர்புகள் 7ஆம் இடத்திலேயே கிடைக்கப் பெறுகின்றது. ஆக 7ஆம் இடம் பலம் பெறுகின்றது. ராசி பலம் பெறுகின்ற அற்புதம் என்பது ராசி அதிபதி 6ஆம் இடத்திலும் மறைந்து 12ஆம் இடத்தை பார்க்கின்றார். உறவினர் நண்பர்களை விட்டு வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. வியாபாரம் சம்பந்தப்பட்ட பிசினஸ் சம்பந்தப்பட்ட துறைகளிலே இருக்கின்றவர்கள் ஆடிட்டர் பணியிலே இருக்கின்றவர்களுக்கும் நல்லதொரு மாற்றம் ஊதிய உயர்வுகள் ஒரு சிலருக்கு கிடைக்கப்பெறுகின்ற அற்புதம் என்பது கிடைக்கப்பெறுகின்றது. 8ஆம் இடம் 9ஆம் இடம் அவரே உங்களுக்கு 4ஆம் இடத்திலே வீடு வாசல் சொத்து சுகங்கள் தாய்மார்களின் அன்பு ஆதரவுகள் பெருமதிப்பு மரியாதையும் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதம் இந்த டிசம்பர் மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்றது. டிசம்பர் பிறந்திருக்கின்றது. 2 கூடையவரே 10ஆம் இடத்திலே தொழில் சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்றது. கண்டிப்பாக அவர் தொழில் காரகன் என்று சொல்லக்கூடியவர் 10ஆம் இடத்திலே பலம் பெற்று உங்களுடைய சுகஸ்தானத்தை பார்க்க இருக்கின்றார். வீடு வாசல் சொத்து சுகங்கள் பேர் புகழ் வெற்றி அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்றது. ராசிக்கு 10லே சந்திரனும் 2 கூடையவர் 10ஆம் இடம் தொழில் சார்ந்து இருக்கின்ற காரணம் உங்களுடைய பொருளாதார குடுக்கல் வாங்கல் குடும்ப சாணங்கள் பலம் அற்புதம் உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. குரு பகவான் இருக்க பெறுகின்ற சகலவிதமான பாக்கியங்களையும் உயர்வுகளையும் குழந்தை பாக்கியம் கல்யாண வைபவங்கள் சகலவிதமான நல்ல மாற்றத்தை கொடுக்கின்றது. ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் 12ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது சற்று கவனத்தையும் நிதானத்தையும் பின்பற்ற வேண்டிய ஒரு அமைப்புகளும் இந்த மாதங்களிலே இருக்கின்றது. ராசி அதிபதி சுகாதிபதி புத்திகாரகனே 6ஆம் இடத்தில் மறைந்து 12ஆம் இடத்தை பார்க்கின்றபோது டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட எழுத்துத்துறை இது சம்பந்தப்பட்ட ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து செயல்பட்டால் கண்டிப்பாக மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு இந்த டிசம்பர் மாதங்களிலே நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது. 7ஆம் இடமே பலம் பெற்றும் ராசியே பலம் பெறுகின்ற அற்புதமும் 10ஆம் இடத்திலே பாக்கியாதிபதி பெரிய மனிதன் தொடர்பு தகப்பனார் அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு என்பது இந்த டிசம்பர் மாதம் என்பது மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு வாக்கு ஸ்தானங்கள் பலம் பெறுகின்ற ஒரு அற்புதம். முயற்சிக்கின்ற சூரிய பகவான் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட துறைகளிலே இருக்கின்றவர்களுக்கும் அரசு உத்தியோகங்கள் ஒரு சிலருக்கு அப்ளை பண்ணி இருந்தவர்களுக்கும் கிடைக்காதவர்களை இந்த மாதங்களிலே கடைசி மாதம் என்பது மட்டுமல்ல முயற்சி சாணாதிபதி கேந்திர சாணங்களிலே சூரியன் சுக்கிரன் சுபகிரகங்களுடைய தொடர்பு சூரியன் சுக்கிரன் தேவகுரு அசுரகுரு தொடர்பு மட்டுமல்லாது சனி பகவான் தொழில் காரகன் கிடைக்கின்ற பொழுது ஊதிய உயர்வுகளும் இடமாற்றங்களும் மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு பேர் புகழ் அந்தஸ்துகளும் நல்லதொரு யோகங்களையும் சமசத்தமமாக ராசிக்கு வருகின்ற பொழுது உங்களுடைய பிறப்பு ஜாதகங்களும் இந்த மாதிரி இருக்கின்ற தசாபுத்திகள் நல்லதொரு மாற்றத்திலே இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சகலவித யோக பாக்கியங்களும் இந்த மாதங்களிலே கிடைக்கப் பெறுகின்ற அற்புதத்திலே இந்த கோச்சார ராசி பலன்கள் என்பது நவக்கிரக நாயர்கள் 7ஆம் இடம்
ராசியிலேயே குரு பகவான் 7-10க்கு வரணமையாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் சகலவிதமான நல்லதொரு மாற்றத்தையும் தொழில் சார்ந்த நல்லதொரு குடும்ப ஸ்தானங்கள் முயற்சி சாணாதிபதி சூரியன் என்று சொல்லக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கேந்திர ஸ்தானங்களிலே குரு சுக்கிரனுடைய தொடர்பு ராஜகிரகங்களுடைய தொடர்பு 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்க இருக்கின்றது. சுப காரியங்கள் சுபர்களோடு தொடர்பு சுபத்துவமாக இருக்க பெறுகின்ற அற்புதம் என்பது இந்த மாதங்களிலே இருக்கின்ற காரணத்தினாலே மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு அற்புதமான சகலவிதமான எதிர்பார்க்க முடியாத ஒரு அற்புத உயர்வுகளையும் பேர் புகழ் அந்தஸ்துகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது நேயர்களே. நன்றி வணக்கம். மிதுன ராசி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி வணக்கம்.